நம்மளுடைய குலம் காக்கக்கூடிய தெய்வம் முதன்மையானது குலதெய்வம் தான். நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்கள்லாம் எங்கே போய் ஐக்கியமாயிருக்கும்னா குலதெய்வ கோயிலில் தான் ஐக்கியமாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் மறைக்கப்பட்டிருக்கு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் பிரச்சனைக்குரியதாக மாறும். அப்போது நம்ம மனதுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய குலதெய்வத்திற்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும் கிடைக்காத பலன் நம்ம குலதெய்வத்தை மட்டும் பிடித்தாலே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு. இந்த மிருகசிரீஷ நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் எப்போதுமே பெரும்பாலும் அவங்களுக்கு குலதெய்வம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தாங்க இருக்கும். முருகனை வழிபாடு பண்ணிட்டு ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய் அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்கன்னா அங்கே குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அவங்க குலதெய்வம் தெரியலை அப்படிங்கிறப்போ பெருமாளுக்கு ஒரு 48 நாள் தீபம் ஏற்றி, பொதுவாக குலதெய்வத்தினுடைய அவசியம் எப்போல்லாம் ஒருத்தருக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே குலதெய்வத்தை எல்லா நேரத்துலையும் தேடிடுவாங்களா? கண்டிப்பாக தேட மாட்டாங்க. எப்போன்னா அவங்களுக்கு எங்கெல்லாம் ஒரு தடை ஏற்படுதோ, எங்கெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கோ, அங்கெல்லாம் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தேவை. அப்போ தான் எங்கேயாவது ஜாதகம் பார்க்க போனாங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, நீங்கள் குலதெய்வத்தை முதல்ல பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போல்லாம் இருக்கும்? முக்கியமாக ஒரு தம்பதிகளுக்கு கல்யாணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லை அப்படின்னா இந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு இந்த காரணத்துக்காக தான் சொல்கிறாங்க. குலதெய்வம் மறைக்கப்பட்டிருக்கு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா இங்கே குழந்தை பாக்கியம் பிரச்சனைக்குரியதாக மாறும். இன்னொன்று, அந்த வம்சாவளியில் ஏதாவது ஒரு குழந்தை மனப்பிறழ்வாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னா அங்கே குலதெய்வ குற்றம் இருக்கோ அப்படின்னு அப்போ தான் ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணும். அப்படி இருக்குன்னாவே என்ன பண்ணுவாங்க ஜோதிடர்கள்லாம், முதல்ல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை, நீங்கள் போய் குலதெய்வத்தை பாருங்கள், குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம மனதுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய குலதெய்வத்திற்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நல்ல குழந்தைகள், சத்புத்திர பாக்கியம் யார் கொடுக்கணும்? நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் தான். முதல்ல என்ன சொல்கிறாங்க, குழந்தை பிறந்தோன்னா குலதெய்வம் கோயிலுக்கு தான் முதல் முடி எடுப்பாங்க தெரியுமா? அப்போது அந்த குலதெய்வத்துக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம். அப்போ அந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தாமதமாகுது அப்படின்னாவே நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கணும், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும் கிடைக்காத பலன் நம்ம குலதெய்வத்தை மட்டும் பிடித்தாலே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு. சிலர் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியமே இருக்காது, அங்கே குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே இருக்காது. அப்படிப்பட்டவங்க அப்போ வாழவே முடியாதா? தெய்வ அனுகிரகம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு 9ஆம் பாவகம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப பலமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வமாக வேலை செய்யும். ஒரு சிலருக்கு குலதெய்வமே இஷ்ட தெய்வமாக வேலை செய்யும். இது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் வலுத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த 5 போய் 9ஆம் பாவகத்தோட தொடர்பில் இருந்ததுன்னா அவங்களுடைய குலதெய்வம் தாங்க அவங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கும். வேறு எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க, போனாலுமே சும்மா ஹாய் பாய் தான் சொல்லுவாங்க. ஆத்மார்த்தமாக அவங்க வழிபடுறதுங்கிறது அவங்க குலதெய்வத்தை மட்டும்தான் வழிபடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஜாதகத்தில் நம்ம சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டியது இருந்தது. அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க, நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலை தவிர வேறு எந்த கோயிலுக்கும் போகிறதில்லைங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே 5 பலமாக இருக்குது. சரி, அப்போ அவங்க குலதெய்வத்தை பிடித்தாலே அவங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குலதெய்வம் தெரியலை. இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் இப்போ மிதுன லக்னம் நம்ம பார்க்குறோம். இந்த மிதுன லக்னத்திற்கு குலதெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல மிதுனத்தில் மிருகசிரீஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மிருகசிரீஷ நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் எப்போதுமே பெரும்பாலும் அவங்களுக்கு குலதெய்வம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தாங்க இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு கிளம்பும் போதே அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை அவங்களுக்கு பணம் கையில் கிடைக்காது, கடன் வாங்கிக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்? முதல்ல இவங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய் அவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்கன்னா அங்கே குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுவே திருவாதிரை நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு குலதெய்வம் என்னவாக இருக்கும் அப்படின்னா காளி தெய்வங்கள், ரொம்ப உக்கிரமாக இருக்கக்கூடிய காளி தெய்வதை. அதுவும் இல்லாமல் அந்த காளி தெய்வதை அடிஷ்னலாக தான் இருக்கும், பரிவார தெய்வங்களில் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அந்த உக்கிர தெய்வம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஐயனார்
குலதெய்வமாக வருவதற்கான வாய்ப்பு. நாமம் போட்ட கடவுள் தான் இவங்களுக்கு குலதெய்வமாக அதிகமாக வருவார். இந்த மிதுனம் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, இந்த திருப்பதிக்கு போகிறது, பெருமாள் கோவிலுக்கு போகிறதுன்னு அதிகமாக நிறைய கும்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறது அந்த பெருமாளோட சம்மந்தப்பட்ட ஒரு ராசி. அதனால ஐயனார் வழிபாடுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். அந்த ஐயனார் கோவிலில் ஒரு பெண் தெய்வம் இருப்பாங்க. அந்த பெண் தெய்வம் அது காளி தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த காளி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு, அதுக்கு நிறைய பேர் வச்சுருக்கலாம். சடச்சியாக இருக்கலாம், பிடாரியம்மனாக இருக்கலாம். இந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தில் அந்த பெண் தெய்வத்திற்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ஒரு தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு, ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐயனாரை கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும். இதில் புனர்பூச நட்சத்திரம்னு எடுத்துக்கும் போது, இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் முதல்ல பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க ஐயனாரை கும்பிடணும். அப்படி கும்பிடும்போது தான் அவங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவங்க மிதுனத்தை பொறுத்தளவில் ஐயனார் வழிபாடுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவங்க குலதெய்வம் தெரியலை அப்படிங்கிறப்போ பெருமாளுக்கு ஒரு 48 நாள் தீபம் ஏற்றி, இது எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் ஏற்றணும். 48 நாள் பெருமாளில் மனசில் நினச்சிட்டு பெருமாள் ஃபோட்டோ முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியும். அது ஐயனார் எந்த பேரில் உள்ள ஐயனாரை வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஐயனாருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. சொரிமுத்து ஐயனார் இருக்கார், காடந்தித்தி ஐயனார் இருக்கார், களிமுத்து ஐயனார் இருக்கார், ஆமைக்குளத்து ஐயனார் இருக்கார். இப்படி ஐயனார்களில் நிறைய பெயர்கள் உண்டு. அதில் உங்களுக்கான பேர் என்னன்னு அவங்கவுங்க ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம், அதில் அவங்களுடைய குலதெய்வம் ஐயனார்னு வந்துருச்சு. சரி, ஐயனார்னா அது எந்த பேரில் உள்ள ஐயனார் அப்படிங்கிறப்போ மன்னார்குடியில் தான் இந்த நிகழ்வு நடந்தது. அந்த 5ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கார். மிதுன லக்னம் 5ல் சனி பகவான். சனி பகவானுக்கு இன்னொரு பேர் என்னென்னா களின்னு பேர். களி புருஷன் யாருன்னா சனி பகவான். அதனால் அவங்கள்ட்ட சொன்னோம், உங்கள் முன்னோர்கள் ஏதோ களி தீர்த்த ஐயனாருக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கே போய் கும்பிடுங்க, உங்கள் குலதெய்வம் கிடைக்கும்னு சொன்னோம். கரெக்டாக அவங்க அங்கே போய் கும்பிட்டுட்டு வர்றாங்க. ஒரு வயசான பாட்டி, அவங்களுடைய தாத்தாவுக்கு சித்தப்பா முறையில் உள்ள ஒரு பாட்டி வந்து, உங்கள் குலதெய்வம் இதுதான்டா, இங்கே போய் கும்பிடுன்னு சொல்லி அந்த கோயிலை அவங்களுக்கு காமிச்சு விட்ருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எந்த தெய்வத்தை முதல்ல கும்பிட்டா நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய நிகழ்வுகள் மூலம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் பண்ணலாம், என்ன தேவைகளுக்காகலாம் பண்ணலாம், இந்த குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய குலம் காக்கக்கூடிய தெய்வம் முதன்மையானது குலதெய்வம் தான். நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்கள்லாம் எங்கே போய் ஐக்கியமாயிருக்கும்னா குலதெய்வ கோயிலில் தான் ஐக்கியமாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் குலதெய்வத்திற்கு படையல் போடும்போது அந்த முன்னோர்களையும் அழைச்சி அவங்களுக்கும் சேர்த்து படையல் போட்டு அங்கே எல்லாரும் உறவுகளை கூடி படையல் போடுற வழக்கம் அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலில் தான் இருக்குது. மற்ற கோயிலுக்கெல்லாம் எங்கே நம்ம வேணும்னா நம்ம போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க, ஊர் கூடி ஒன்று சேர்ந்து சொந்த பந்தமெல்லாம் அங்காளி பங்காளியெல்லாம் சேர்ந்து போய் குலதெய்வத்தை வழிபடணும், அப்போ தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ அது என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருந்தால் அந்த 10 பிள்ளைகளும் சேர்ந்து, அது ஒரு குழந்தை என்ன தான் ஸ்பெசிஃபிக்காக கவனிச்சாலும் 10 பிள்ளைங்களும் நம்மளை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த தாய் தந்தையருக்கு இருக்கும். அதே மாதிரி தான் குலதெய்வத்திற்கும் எல்லாரும் நம்மளை வந்து பார்க்கணும், நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதனால தான் எல்லாருமே போய் ஒரு மனதாக கூட்டு வழிபாடுக்குன்னு வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். அந்த குலதெய்வத்தை வழிபடும்போது நமக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். நம்ம ஜாதகத்தில் நமக்கு ஒரு தொழில் நல்லா இல்லை, நமக்கு தொழிலில் நிறைய லாஸ் நடந்துகிட்டே இருக்குது, நம்ம சரியாக தான் இருக்கோம், ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு காரண காரியம், நம்ம ஜாதகத்தில் உங்களுக்கு தொழில் சூப்பராக வரும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இங்கே தொழில் நமக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். காரணம் என்ன? 5வது வீட்டினுடைய நிகழ்வு. இந்த 10ஆம் அதிபதி போய் 5ல் சம்மந்தப்பட்டாலோ 5ஆம் அதிபதி போய் 10ல் சம்மந்தப்பட்டாலோ அங்கே தொழில் ரீதியான உள்ள நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மைகளை தராது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது நம்ம அட்சயலக்ன பദ്ധதி படித்த எல்லாருக்குமே தெரியும். இந்த 5ம் 10ம் சம்மந்தமே பெறக்கூடாது. அப்போ இந்த தொழிலுக்கும் இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்துக்கும் அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி கர்மா அப்படின்னு சொல்கிறது இந்த 10ஆம் பாவம். நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்கு உள்ள அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா முதல்ல குலதெய்வத்துக்கு தான் உண்டு. நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அது குலதெய்வத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டோம்னா அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பெற்றவங்க நம்ம மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம தவறுகளெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் யாருக்கிட்ட இருக்குன்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது. குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல ஒன்றுன்னா வந்து நிற்கும்.
இதில் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யாராவது ஒரு இறப்பு நடந்துட்டால் 1 வருஷத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கே போகக்கூடாது, மற்ற எந்த கோயிலுக்கு வேணாலும் போய்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு தவறான புரிதல். முதல்ல நம்ம வந்து அந்த வீட்டில் இறப்பு நடந்து 1 மாதம் முடிஞ்சிட்டாவே முதல்ல நம்ம போய் காலை வைக்கிறது குலதெய்வ கோயிலில் தான் வைக்கணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்கே போய் விசேஷ பூஜைகள் பண்ணக்கூடாது, நம்ம படையல் போடக்கூடாது, வேண்டுதல் பண்ணக்கூடாது, பிரார்த்தனைகள் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் நம்ம தவிர்க்கணுமே தவிர குலதெய்வத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லவே கூடாது. கண்டிப்பாக நமக்கு ஒன்றுனா முதல்ல நம்ம குலதெய்வம் தான் வந்து நிற்கும். அதனால் குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த மாதிரி 1 வருஷத்துக்கெல்லாம் கோயிலுக்கு போகாமல் இருந்துடாதீங்க. கோயிலுக்கு போங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வாங்க. அங்கே போய் நான் கிடா வெட்டுறேன், கோழி நறுக்கிறேன், பொங்கல் வைக்கிறேன், பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பண்ணிட வேண்டாம். அதை மட்டும் தவிர்த்தாலே போதும். மற்றபடி குலதெய்வம் கோயிலுக்கு தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்து, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்குது, கரு தங்குறதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை சந்திக்கணும். இப்போ ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சு, என் குழந்தைங்க நல்லா வாழ்ந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிறப்போ அந்த பெற்றவங்க மனசு எதை நோக்கி இருக்கும்னா குலதெய்வத்தை நோக்கி தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் குழந்தைகளால் பெறக்கூடிய சந்தோஷத்திற்கும் குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணும். வயசான காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு குறை இருக்குது, ஒரு தடை இருக்குது, ஒரு தாமதம் ஏற்படுது, கல்யாணத்துலேயே ஒரு தாமதம் ஏற்படுதுன்னா என்ன கிரகமோ தெரிலப்பா, முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், போய் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அங்கே தான் போவாங்க. அதே மாதிரி இந்த குலதெய்வம் தான் நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்துட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னே தெரில, அமானுஷ்யமாக சில பிளாக் மேஜிக் யாரும் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் மேஜிக் வந்து யாருக்கு வைக்க முடியும் அப்படின்னா, குலதெய்வத்தை கட்டினாதான் இந்த செய்வினை அப்படிங்கிறதே செய்ய முடியும். அது ஏன்னா எங்களுக்கு இந்த மாந்திரிக லைனில் எங்கள் முன்னோர்கள்லாம் இருந்ததுனால நமக்கு அந்த லைன் ரொம்ப தெரியும். அவங்க முதல்ல சொல்லக்கூடியது என்ன, ஒரு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஒரு நல்லது பண்ணணுன்னா குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்தினுடைய அனுமதியோடு தான் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு யாருக்காவது செய்வினை செய்கிறதுனாலும் அவங்க குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை கட்டு போட்டுட்டு தான் அவங்களுக்கு செய்வினைங்கிறதே செய்ய முடியும். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதனால் நம்மளை உயிர் காக்கக்கூடிய தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி நம்மளை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னென்னா அது குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை எந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கு அவ்வளோ பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த தெய்வம் நம்மளை ஏற்றுக்கும்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் தினமும் தூங்கும்போது இன்றைக்கி நாளைக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். மறுநாள் எழுந்திரிக்கும் போது இந்த நாளை நல்ல நாளாக நடத்தி கொடுன்னு உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நன்றி சொல்லுங்கள். இதுவே உங்கள் குலதெய்வம் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு உண்டான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அதை பழக்கி விடணும். நம்ம குழந்தைகள்லேருந்தே குலதெய்வம் இதுதான்னு சொல்லி 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 அந்த குழந்தைகளுக்கு வளர்க்கணும். நம்மளுடைய மூதாதையர்களுடைய பேர்களை இப்போ செட்டிநாட்டில் நாங்கள் இருந்ததுனால செட்டிநாட்டினுடைய நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு கதவில் கூட இனிஷியல் இருக்கும், பானா லானா ரூனா நானா மானா பழனியப்ப செட்டியார் அப்படின்னு இருக்கும். அவங்க முன்னோர்களை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முன்னோர்களுடைய பெயர்களை அடுத்தடுத்து வச்சாங்க. இப்போ ராஜராஜ சோழன் எடுத்துட்டா 1ஆம் ராஜராஜ சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன்னு அவங்களுடைய வம்சாவளிகளை இன்னமும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது அப்படிங்கிற வழக்கம் தொன்று தொட்டு இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றிட்டோம். இதெல்லாம் மாற்றிட்டோம்னாவே குலதெய்வத்துக்கிட்ட இருந்தும் நம்ம தள்ளி போயிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதே குலதெய்வத்தினுடைய பேர் தான் வைப்பாங்க. மாயாண்டி அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய பேராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் நம்ம வந்து இப்போவும் நம்ம அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஒரு குலதெய்வத்தினுடைய பேரை ஒரு குழந்தைக்கு வைக்கும்போது அந்த குலதெய்வம் அந்த குழந்தைக்கு காவலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் அப்போல்லாம் இருந்துட்டு வந்தது. அதெல்லாம் இன்றைக்கி மறந்துட்டோம். அதெல்லாம் மறக்காமல் மறுபடியும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஓம் சரவண பவ நேயர்கள்கிட்ட நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா குலதெய்வம் தான் நம்ம எல்லாவித சௌரியங்களுக்கும், நம்ம ஒரு வசதியான வளமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுன்னா அதற்கு நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அதனால் குலதெய்வம் தெரியலைங்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ஓஞ்சு உட்காந்துட வேண்டாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விளக்கு போதும். அந்த விளக்கை விடிய காலையில் 4:30 to 6:30 நீங்கள் ஏற்றி வச்சு அந்த இடத்துல உங்கள் மனசை கொண்டு போய் வச்சு உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் போதும். அது ஒரு பெண், உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வத்தை பிடிக்குமா ஒரு ஆண் தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், இல்லை பெண் தெய்வத்தை பிடிக்கும்னா பெண் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
அந்த குலதெய்வத்தை மனசில் நினச்சி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் தான் பிள்ளைங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகள்னு. அந்த தெய்வம் எங்கே இருந்தாலும் நமக்கு ஓடி வந்து உதவி செய்யும். இந்த வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.